திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதற்காக கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கவில்லை, கல்வித்துறைக்கு கிடைக்க வேண்டிய பணத்தும் கொடுக்கவில்லை. இங்கே எங்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் ₹1 29 காசு தான் நமக்கு திருப்பி தர்றாங்க. ஆனால் பீகாருக்கு ₹1 7 கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாநிலத்தை பிஜேபி 20 ஆண்டு காலத்தில் 15 ஆண்டு காலம் அவருடைய கூட்டணி ஆண்டிருக்கிறது. வளர்ச்சி அடைய முடிந்ததா? இதையெல்லாம் மக்கள் கேட்கப் போகிறார்கள் என்பதற்காக இப்படி திசை திருப்புகிறார் மோடி அவர்கள். இந்த பீகாருக்கு எங்களை விட அதிகமான பணத்தை கொடுத்தீர்கள். நீங்கள் பணம் கொடுக்காமலேயே பொருளாதார வளர்ச்சி தனது மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஆட்சி 11.19% பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழி சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற மோடிக்கு நான் சொல்லுகிறேன், சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்தது. அந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் பீகாரை சார்ந்த ஒரு பெண்மணி பக்கத்தில் சென்னைக்கு அருகாமல் இருக்கிற கவுல் பசார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 10ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணி தமிழில் 100க்கு 93 மார்க் வாங்கியிருக்கு. ஆக பீகார் மாநிலத்தில் இருக்கிறவர்களாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களாம் தமிழ்நாட்டில் படித்து அந்த பசங்கள்லாம் மார்க் வாங்கி அந்த பெண் பேட்டி கொடுத்தார். நான் தமிழ்நாட்டில் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், இங்கேயே படித்து நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று அந்த ஜியா குமாரி என்கிற பெண்மணி கவுல் பசார் பள்ளியிலே கொடுத்தது.